வாழ்க வளமுடன். இயற்கையை நேதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? ஜடை தைக்க போகிறோம். எப்படி பார்க்கலாமா? எளிமையான ஜடை, செலவு கம்மியாக இருக்க ஜடை. கருப்பு துணி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். 8 இன்ச்சு அகலம். நீளம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. 2ஆக மடிங்க. மடித்த உடனே பிசிறுபாக வருதா? இதில் நீட்டாக ஓட்டிக்குங்க. பிசுறுகிற இடம் கையில் நீட்டாக ஓட்டிட்டிங்களா? இப்போ ஓட்டினோடனே எப்படி இருக்கும்? பிசுருக்கும். இப்போ உள்ளே விட்டு திருப்பிடுங்க. திருப்பினா இந்த மாடலில் வரும். இந்த மாடலில் வரும். இப்போ தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக மேலே இங்கே கொஞ்சோண்டு மடிச்சுங்க. மடிச்சிட்டிங்களா? இங்கே கொஞ்சம் மடிச்சுக்குங்க. இங்கே கொஞ்சம் மடிச்சுக்குங்க. மடிச்சிட்டிங்களா? அப்படியே விடுங்க. இந்த முனையில் இப்போ என்ன பண்ணால் இந்த முனைக்கு ஒரு கயிறு, இந்த முனைக்கு ஒரு கவுரு, அந்த முனைக்கு ஒரு கவுரு. இப்போ 2 நூல் போட்டு தைச்சிங்களா? அது 4 நூலாக போட்டு நீட்டாக ஒரு ஜான் விட்டு எத்தாந்து திருப்பி அங்கே முடி போட்டுருங்க. அப்போ ஒரு ஜான் நூல் எக்ஸ்ட்ரா வந்துச்சா? இப்போ இந்த இடத்துல ஒரு ஜான் போட்டு இங்கே விடுங்க. அதை திக்கு 8 4 போட்டால் 8 வந்துடும்ல, திக்காக இருக்கும். அதே மாதிரி கீழ்பாகம் இங்கே வச்சுட்டு தானே இருக்கிறீங்க. இங்கே முனைக்கும் இந்த முனைக்கும் ஒன்று வச்சுக்கோங்க. புரிஞ்சிடுச்சா? இப்போது அழகாக துணி ரெடி. இப்போ இது ஸ்டார்ட் பண்ணலாமா? பூ எப்படி வைக்கணுன்றது. முதல்ல சாமந்தி வச்சிட்டிங்க. 2ஆவதும் சாமந்தி வச்சிட்டிங்க. 3ஆவதும் சாமந்தி வச்சிட்டிங்க. 4ஆவதும் சாமந்தி வச்சிட்டிங்க. இப்போது நமக்கு ஜடை தொங்கணும்ல, அதுக்கு இதே இந்த 3 பூவாக வச்சுக்கோங்க. இது கீழே இப்படி தொங்குற மாதிரி. இப்போ தெரியுதா? கீழே தொங்குதா? இது இந்த பக்கம் இப்போது தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா மேலே வரணும். மேலே தலைக்கு வரணும்ல. இப்போ பாருங்கள், கரெக்டாக கீழே தெரியுதா? இப்போ மேலே எனக்கு கிட்ட இப்போ தெரியுதா பாரு? கரெக்டாக இப்போ தலைக்கு வரணும். கீழுக்கு வந்துடுச்சு. கீழுக்குன்னு வரணும் கொஞ்சம். ஏன்னா இது ஹைட் பத்தில் நான் சின்னதாக வச்சுக்கிறேன். நீங்கள் பெருசாக எவ்வளோ ஹைட் ஒன்றுமோ வச்சு தைச்சுங்க. இப்போ இது கீழ் வரைக்கும் வந்துடுச்சா? இப்போ மேலே வரணும்ல. இப்போது மேலே வர்றதுக்கு பார்க்கலாம். இது மேலே ஃபுல்லாக தெரியுதா பாருங்கள்? ஃபுல்லாக தெரியுதா? இன்னும் கொஞ்சம் வைக்கிட்ட. இப்போ பாருங்கள் எந்த பக்கம் வருது. இப்போ தெரியுதா ஃபுல்லாக? இப்போ தலை வச்சிடலாமா? தலைக்கு எப்படி வைக்கணுன்ட்டு 1 2 இது மேலே வச்சுருவேன். இது முதல்ல 2 எடுத்து மேலே கொத்திருங்க. ஏர்பின் வச்சு 1 2 வச்சு 1 குத்திட்டிங்க. ஏர்பின் குத்திட்டிங்களா? 3ஆவது இதை வச்சுங்க. 3 வச்சா இங்கே ஒரு ஏர்பின் குத்திங்க. 4ஆவது குத்தலாமா? இப்போ இது 4 வந்துச்சா? 5 கூட வச்சுங்க, உங்கள் விருப்பம். 4 வந்துச்சா? இப்போ இது மேலே ஒன்று வரணும்ல. இப்போ பாருங்கள், இது மேலே 5ஆவது. இப்போ வந்துச்சா பாருங்கள்? கரெக்டாக தெரியுதா? இப்போ பாருங்கள், தெரியுதா? நான் அப்படியே காமிக்க அகலமாக தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த மாடல் வந்துச்சா? இது கரெக்டாக வந்துச்சா? ரவுண்டே எல்லாம் இருங்க.
இது 5 பூ வச்சுட்டேன். இப்போ மேலே தெரியுதா? இப்போ கரெக்டாக வந்துச்சு 5 ஜடை தெரியுதா? இது கீழே தொங்கிட்டு இப்போ இது கரெக்டாக வந்துச்சு. இப்போ பூ மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இதை எடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது இதை வந்து மேலே வச்சுருங்க. பில்லை மாதிரி கரெக்டாக வந்துச்சு. அதுக்குண்டா அடுத்தது இது 1/2. இப்போ இதை பாருங்க, இது எப்படி இருக்குது? இது நல்லா இருந்தா இந்த மாடல் கூட இதெல்லாம் முன்னோர்கள்லாம் அப்போ தைப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து தெரியாது. அதனால் வரும் இந்த என்ன பண்ணுவோம், சாமந்தி வச்சுட்டு நடுப்புற குங்குமம் கொஞ்சோண்டு தொட்டு தண்ணி தொட்டு வச்சு நடுப்புற வைப்பாங்க. அப்போ என்ன அந்த மஞ்சள் குங்குமம் மாதிரி இருக்குதுல்ல, அது ஒரு மாடலாக அவங்களுக்கு தெரிஞ்சுது. அவங்க அப்பா அந்த மாதிரிலாம் தான் பண்ணுவாங்க. அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா, ஒவ்வொருத்தரும் கலைய ஆர்வம், அவங்க வந்து அதை யோசனை பண்ணி என்ன ஐடியா பண்ணலான்றத அப்புறம்தான் ஒவ்வொன்றா வந்து இது மல்லி ஜடையாகட்டும், சம்பங்கி ஜடையாகட்டும், அதுக்கப்புறம் தான் இதுதான் ஸ்டார்டிங்லேயே வந்து வந்த ஒரு ஜடை வந்து இது தான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது ஒரு மாடல், சீப் அண்ட் பெஸ்ட் மாடல். இது ஏன்னா 10 ரூபா. இது ஒரு ஏற்கனவே துணி வீட்டில் இருக்கும், ஊசி நூலுக்குது. அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பசங்களுக்கு போய் எடுத்து போய் தலையில் இந்த தனியாக வச்சுக்கிட்டீங்க பாரு, அங்கங்கே ஏர்பின் கொடுத்தா ஸ்டிப் பண்ணினோட இந்த கயிறு எடுத்து போய் அந்த மேலே கட்டிவிடுங்க. கட்டிட்டிங்கன்னா அது இழுக்காதில்ல, அங்கே 2 இது கொடுத்துருங்க. எது ஏர்பின் நல்லா டைட்டாக அந்த நூல் மேலே ஏர்பின் நல்லா குத்திட்டா இழுத்தா கூட வராது. ஏன்னா இங்கெல்லாம் எல்லாத்தையும் குத்திட்டுருக்குல்ல, ஏர்பின்ல எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும். இதை கடைசியில் எடுத்து இந்த 2 அடியில் பின்னல் அடியில் வச்சு கட்டிவிடுங்க. அப்போ ஆடவே ஆடாது. இப்போது வீட்டுக்கு போய் அவள் எது பண்ணாலும் நல்லாயிருக்கும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இதுன்ட்டு. நீங்கள் ஒரு குட்டீஸுங்க இல்லை யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கணும்னு வச்சா சீப் அண்ட் பெஸ்ட்டு ஒரே செகண்டு. இன்னும் மிஞ்சி ஒரு 30 ரூபா 40 ரூபா கூட செலவு பண்ணிங்க வேணாம்ல. ஆனால் அது ஒரு அழகாக இருக்குல்ல, ஒருத்தர் வச்சு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இது என்ன பண்ணுங்கள், இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறாங்களா, ஆண்டாளுக்கு வேண்டிக்குவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த முன்னோர்லாம் அவங்க அது மாதிரி தான் பண்ணுவாங்க, ஆண்டாளுக்கு வேண்டிப்பாங்க. இப்போ ஆண்டாளுக்கு நீ போய் எடுத்து போய் கொடுத்தா ஐயர் வைப்பாளா? வைக்க மாட்டாளே. அதனால் அந்த இடத்துல எந்த குழந்தை வருதோ உங்களுக்கு எது பிடிக்குதோ, கண்ணா இதை நான் உனக்கு வைக்கிறேன்னா ஜடன்னு வச்சு பாருங்கள். அது ஒரு சந்தோஷத்தை பாருங்கள். அது எல்லார்கிட்டையும் போய் காமிக்கும் போது அதனோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தாங்க அந்த புண்ணியெல்லாம் வந்து சேரும். நீங்கள் செய்யுங்க பாருங்கள். இது அடுத்தது ஐ லெவல் எப்படி இது பாருங்கள், தெரியுதா? இதுவும் மிஞ்சினா ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். அது என்னன்னு சொன்னீங்கன்னா நான் மாடல் வேணா கூட இன்னொன்று வளையல் வடம் ஜடை பண்ணிட்டுருக்கேன். அது முடிச்சுட்டுன்னு அதையும் காமிக்கிறேன். ஏற்கனவே நிறைய நான் கொலு வைக்கிறதால நிறைய ஜடை வச்சுருந்தேன். எல்லாருக்கும் கோயில் கொடுத்துருவேன் ஃப்ரீயாக. யாராவது குழந்தைங்க எனக்கு அழகாக இது கொடுன்னா கொடுத்துருவேன். அதனால் எதுவுமே இப்போ காட்ட முடியல. பாருங்கள் இதுவும் எப்படி இதுன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். வாழ்க வளமுடன்.